இது பேர் தான் ஆம்ஃபிலோமெசென்ட்ரிக் டக்ட்டு. இந்த ஆம்ஃபிலோமெசென்ட்ரிக் டக்ட்டு பெர்சிஸ்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ இது பாருங்கள், கட்டு கூட வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு, அலன்டாய்ஸ்லாம் இருக்குது, யோக் சாக் இருக்குது, இது கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆம்ஃபிலோமெசென்ட்ரிக் டக்ட். ஸோ இந்த ஆம்ஃபிலோமெசென்ட்ரிக் டக்ட் வந்துட்டு இன்னுமே பர்சிஸ்ட் ஆகுது அப்படின்னா அப்போ வரக்கூடிய கண்டிஷன் பேர் தான் மெக்கல்ஸ் டைவர்டிகுலம். இது இஸ் ப்ரெசென்ட், இது வந்துட்டு ரூல் ஆஃப் 2 அட்டை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ப்ரெசென்ட் இன் 2% ஆஃப் த பாப்புலேஷனில். எங்கே இருக்குன்னா ஆன்டிமெசென்ட்ரிக் சைட் ஆஃப் த இலியமில் வந்துட்டு இலியமில் இருக்கும். காமன்லி அப்ராக்சிமேட் வந்து 2 feet நான் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ 2 feetனா இவ்வளோ, ஒரு ஃபீட் வந்து 30 centimeter. ஸோ 2 feetனா 60 centimeter ஃப்ரம் த இலியோசிக்கல் வாலில் இருக்கும். இட்ஸ் கிளாசிக்கலி அதோட லென்த்து வந்து பார்த்தோன்னா 5 centimeter லாங்காட்டாக இருக்கும். ஸோ 5 centimeterனா இவ்வளோ 2 inch வந்து லாங்காக இருக்கும். எல்லாமே 2 ஸோ 2% ப்ரிவலண்ட்டு, 2 feet டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இலியோசிக்கல் வால், 2 inch லாங். மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் இஸ் கன்ஜெனிட்டலாக இருக்கக்கூடிய ஒரு டைவர்டிகுலம். அண்ட் ஸோ பிறக்கும் போதே இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் ஆல் 3 coats. அதனால இது ஒரு ட்ரூ டைவர்டிகுலம் ஆஃப் த பவல் வால். அதுக்குன்னு அதோட தனி ஓன் பிளட் சப்ளை இருக்கும். இட் மே பி வல்னரபிள் டியூ டு எதனால, லைக் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சோ இல்லை இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சோ. இந்த சேம் வே ஆஸ் ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆட்டியது. ஸோ இன்னொரு அப்பெண்டிக்ஸ் வந்த மாதிரி இண்டீட் வேணால் நார்மல் அப்பெண்டிக்ஸ் இஸ் ஃபவுண்ட் த சர்ஜரி ஃபார் சஸ்பெக்டட் அப்பெண்டிசைட்டிஸ். மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு should be look for examining the small bowel, particularly if free fluid or pus வந்துட்டு இருக்குன்னா ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நான் அப்ராக்சிமேட்லி 20% ஆஃப் த கேசஸில் இந்த மியூகோசா ஆஃப் த மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் கண்டெய்ன்ஸ் வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வச்சு தான் நம்ம வந்து டயக்னோஸே பண்ணுவோம். ஸோ ஹெட்ரோடோபிக்கா எபித்தீலியம் ஆஃப் கேஸ்ட்ரிக்கு இல்லை பேங்க்ரியாட்டிக் கொலோனிக் வெரைட்டிஸ்லாம் வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஸ்டொமக்கில் இருக்க வேண்டிய டிஷ்யூ வந்துட்டு இதில் இருக்கும், பேங்க்ரியாஸில் இருக்க வேண்டியது இதில் இருக்கும், கோலானில் இருக்க வேண்டியது இதில் இருக்கும். த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெட்ரோடோபிக் மியூகோசா அதனால் வந்துட்டு லைக் இட் லீட் டு காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நார்மலாக என்ன சொன்னோம், லைக் டிஷ்யூஸே இல்லைனாலும் அதுக்குன்னு அது போய் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இல்லை இன்ஃப்ளேம்ட் ஆகிட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஆனால் லைக் இது வந்துட்டு ஒன்றுமே லைக் மோசமான வெரைட்டி, பிகாஸ் இங்கே ஹெட்ரோடோபிக் டிஷ்யூஸும் இருக்குது. இப்போ சே கேஸ்ட்ரிக் டிஷ்யூ அங்கே இருக்குன்னா அது ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா இலியமோட டிஷ்யூஸ் வந்துட்டு அது என்ன சொல்கிறது, டைஜஸ்ட் பண்ணிவிட்டு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ப்ளீடிங் இருக்கும், பெயின்லெஸ் ப்ளீடிங் வந்துட்டு இருக்கும். அது மாதிரி ஸோ ஒரு எப்போ ப்ரெசென்ட் ஆகும்னா லெஸ் தென் 2 yearsல வந்துட்டு இது காமனாக வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகும், இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கிறதுலாம். த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் ஆர் ஏசிம்டமெட்டிக்காக தான் இருக்கும். அண்ட் மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் இஸ் நோட்டோரியஸ்லி டிஃபிகல்ட் டு சி வித் கான்ட்ராஸ்ட் ரேடியாலஜிலாம் பார்க்குறக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் ஹவவர் ப்ரெசென்ட் கிளினிக்கலி இந்த ஃபாலோயிங் வீஸில். ஸோ எப்போலாம் ஃபஸ்ட்டு ஸோ கிளினிக்கல் ஏசிம்டமெட்டிக்காக தான் இருக்கும். ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னா ஹெமரேஜில், எஸ்பெஷலி இஃப் கேஸ்ட்ரிக் மியூகோசா இஸ் ப்ரெசென்ட்னா பெப்டிக் அல்சரேஷன்ஸ் கேன் அக்கர் அண்ட் ப்ரெசென்ட் அஸ் அ பெயின்லெஸ், இது ரொம்ப முக்கியம், பெயின்லெஸ்ஸாக டார்க் ரெக்டல் ப்ளீடிங் ஆர் மெலனாவாக ப்ரெசென்ட் ஆகும். இஃப் த ஸ்டொமக்கு, டியோடனம் அண்ட் கோலன் ஆர் எக்ஸ்க்ளூடட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் ப்ளீடிங். ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு ரெக்டல் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா டார்க் ரெக்டல் ப்ளீடிங் வரல. ஸோ நம்ம என்னென்ன ரூல் அவுட் பண்ணுவோம், ஸ்டொமக்கு, டியோடனம், கோலான், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரூல் அவுட் பண்ணக்கப்புறமும் உங்களுக்கு ஸோ எப்படிலாம் ரூல் அவுட் பண்ணுவோம், எண்டோஸ்கோப்பி வச்சு மேலே ஸ்டொமக்காக ரேடியோ ஐசோடோப் ஸ்கேனு வித் டெக்னீஷியன், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு ஸோ கீழே அது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு இதாக ரேடியோ ஐசோடோப் ஸ்கேனிங் வித் டெக்னீஷியம் 99, ஓகேங்களா. ஸோ டெக்னீஷியம் 99 பெர் டெக்னேட் இது வச்சு நம்ம வந்து அந்த லைக் டிஷ்யூ இருக்கா, அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் எக்டோபிக் டிஷ்யூ ஹெட்ரோடோபிக் டிஷ்யூ ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். டெமான்ஸ்ட்ரேட் மெக்கல்ஸ் டைவர்டிகுலம். அது தவிர லைக் அடுத்து என்ன, இது டைவர்டிகுலைட்டிஸ். மெக்கல்ஸ் டைவர்டிகுலைட்டிஸ் மே ப்ரெசென்ட் அஸ் அப்பெண்டிசைட்டிஸ் ஆக்டிவ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஆல் த பெர்ஃபரேஷன் அக்கர்ஸ் ப்ரெசன்டேஷன் ரிசம்பிள் வந்துட்டு ஒரு பெர்ஃபரேட்டடாக இருக்கக்கூடிய டியூடனல் அல்சராட்ட வந்து இது வந்து ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது டைவர்டிகுலைட்டிஸ். ஸோ நாம் வச்சுக்கோங்க அப்பெண்டிசைட்டிஸோட டிடி இஸ் டைவர்டிகுலைட்டிஸ், மெக்கல்ஸ் டைவர்டிகுலைட்டிஸாக இருக்கலாம். அடுத்தது இன்டர்செப்ஷன் என்ன, டெலஸ்கோப்பிங் ஆஃப் ஒரு டியூபுலர் ஆர்கன் இன்டு அனதர். மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் கேன் பி தி லீட் பாயிண்ட் ஃபார் இலியோலாவோ இல்லாட்டினா இலியோகோலிக் இன்டர்செப்ஷனுக்கு மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் இருக்கிறதே வந்துட்டு ஒரு லீட் பாயிண்டாட்ட வந்துட்டு இருக்கலாம். அடுத்தது குரோனிக் அல்சரேஷன். அஃப்கோர்ஸ் பெயின் வந்துட்டு இஸ் ஃபெல்ட் அரவுண்ட் த அம்பிளிகஸ் கட்ட ஃபீல் ஆகுதுனாவே எனது விசரல் பெயின், ஓகேவா. அது சைட் ஆஃப் டைவர்டிகுலம் வந்துட்டு இஸ் மிட்கட்டின் ஒரிஜினாக இருக்கிறனாட்டி உங்களுக்கு வந்து அங்கே ஏதாச்சும்லாம் ஃபார்ம் ஆகுது, க்ரோனிக் அல்சரேஷன் ஆகுதுன்னா உங்களுக்கு அம்பிளிகஸ் கட்ட இது ஃபீல் ஆகும். பாருங்கள், இது கூட அப்பெண்டிசைட்டிஸ் கட்ட கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி பாயிண்ட் தான். இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி த பேண்ட் பிட்வீன் த அப்பெக்ஸ் ஆஃப் த டைவர்டிகுலமும் அந்த அம்பிளிகஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் வைட்டல் இன்டெஸ்டைனல் டக்டோட பார்ட்டு மே காஸ் அப்ஸ்ட்ரக்ஷன்
டேரெக்டாகவே வந்து காஸ் பண்ணும் ஆர் பை ப்ரீ டிஸ்போசிங் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் வால்வுலஸ் அரௌண்ட் ஒன்றா டேரக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாட்டினா இந்த பேண்ட் மூலமா வந்துட்டு உங்களுக்கு வந்து வால்வுலஸ் வந்துட்டு வரலாம். இது தவிர ஆஃப்கோர்ஸ் பெர்ஃபரேஷன் ஆல்ரெடி பார்த்த டோர்னல் அல்சர் வந்துட்டு மிமிக் பண்ணும். when found in the course of abdominal surgery மெக்கஸ் diverticum can safely be left alone provided it has வந்துட்டு like when it has wide mouth and thickened ஆகலை. if it is not thickened, if it is wide mouthனா விட்டுடலாம். when there is doubt அப்போனா வந்துட்டு ரிசெக்ட் வந்துட்டு பண்ணிடலாம். ஃபைண்டிங் ஆஃப் மெக்கல் டைபெட்டிகுலம் என்னென்னு இங்குவெனல் ஒரு ஃபெமோரல் ஹர்னியா லிட்டர்ஸ் ஹர்னியானா என்னென்னா இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து மெக்கல்ஸ் டைபெட்டிகுலம் வந்து ஹெர்னியல் சாக்குள்ளே இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்பெண்டிக்ஸே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹெர்னியல் சாக்கில் தான் வந்துட்டு சர்ஜரி அப்போ வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு அப்பெண்டிக்ஸ்னு தெரியல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஹெர்னியல் சாக்குள்ளே மெக்கல்ஸ் டைபெட்டிகுலம் இருக்குன்னா சோன் அஸ் லிட்டர்ஸ் ஹர்னியா.